வணக்கம் நண்பா. கீவே அவங்களோட K300N ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதோட பேர்லயும் பார்த்தீங்கன்னா சின்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். அதாவது K300N அப்படிங்கிற பேரை K300SF அப்படிங்கிற பேரை மாற்றிருக்காங்க. அதாவது இந்த கதை எப்படி இருக்குன்னா, மறு வச்சா மாறு வேஷம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான கதை மாதிரி இருக்கு. இவங்க இப்போ என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த K300SF அப்படிங்கிற வண்டி, அதாவது கீவேவோட இந்த வண்டியை 1.69 லேக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 யூனிட்ஸ் மட்டும் சேல்ஸ் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸை விட ஒரு 60,000 வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனாலும் இவங்க இப்போ புதுசாக ரீலான்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இதோட ஃபைனல் ப்ரைஸை வந்து இன்னமும் வெளியிடல. ஃபியூச்சரில் அதோட ப்ரைஸ் தெரியும் போது நம்ம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து பின் பண்ணி வைக்கலாம். அதை கீவேவோட இந்த K300N வந்து பார்த்தீங்கன்னா CKD-யாக தான் வந்து இந்தியாவுக்குள்ளே கொண்டு வராங்க. வண்டியில் பெருசாக எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. சின்னதாக இன்ஜினில் மட்டும் ஒரு டியூனிங் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுல் LED செட்டப் வருது. அடுத்தது டிஜிட்டல் கன்சோலும் வருது. ஏற்கனவே உள்ள மாதிரியான 3 கலர் வேரியண்ட்ல வந்து அவைலபிளா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வண்டியோட பவர் அண்ட் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 292.4 cc-க்கான ஒரு சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 27.1 ஹார்ஸ் பவரையும் 25 நியூட்டன் மீட்டர் டார்க்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சொல்லணும். இதில் 70 இன்ச்சுக்கான அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து USB ஃபோக்ஸும் ரியல் வந்து மோனோசாக்ஸ் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிகை மேலெல்லாம் நிறைய பேருக்கு பெரிய அபிப்பிராயம் இருக்காது, எனக்கும் இருந்தது கிடையாது. இருந்தாலும் ஆட்டோமொபைல் ஃபீல்டில் என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம லைக் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you later.